Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வித்யா ஹேர் அண்ட் மேக்கப்போட ஒரு லுக்கை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் நான் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக்கை அச்சீவ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சு ஒரு ஈஸியான ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் வித் பிங்க் லிப்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியணும்னா ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். So நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் ஃபவுண்டேஷன், சம்திங் தட்ஸ் நாட் டூ ஹெவி. ஸோ இதை நீங்கள் கையால் பாவிக்கலாம், ஸ்பஞ்ச் ஒரு யூஸ் பண்ணலாம். நீங்கள் மேபி இந்த லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எனக்கு விரும்பின ப்ரஷ் இந்த ப்ரஷ் தான். இட்ஸ் ஃப்ரம் பேக். எஸ் காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனுக்கு அவங்க ஒரு லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எஸ்டிஎல் லாடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக பாடி ஷாப்போட ஒரு ஃபேஷியல் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். அங்கே இங்கே முதல் பரவிட்டு, ஸோ நீங்கள் ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணாமல் லைக் ஃபுல்லாக ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நேச்சுரலாக இருக்குது, அந்த அப்பன மாதிரி இல்லை. அடுத்தது கன்சீலர். ஸோ எந்த விருப்பமான ஃபேவரட் கன்சீலர் நாஸில் இருக்கிற கன்சீலர், ரேடியன்ட் க்ரீமி கன்சீலர். இதுவும் ஃபவுண்டேஷனை மாதிரி அவ்வளோத்துக்கு அந்த ஹெவியாக இல்லை, சரியான லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்சீலருக்கும் அவங்க ஒரு லைட் கவரேஜ் கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லோரியலோட ட்ரூ மேட்ச் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை மட்டும் கண்ணுக்கு கீழே எனக்கு அங்கே கொஞ்சம் பரு இருக்குதோ இந்த இடம் பரு, இல்லாட்டிக்கு ஸ்கார்ஸ். இதை ஆக்சுவலி நீங்கள் கையாலையும் செய்யலாம், இல்லாட்டிக்கு ஸ்பஞ்சாலையும் செய்யலாம். நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளும் ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து இந்த கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஃபேஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈவனாக இருக்குது. இனி கொஞ்சம் கண்டோரிங். ஸோ பாபி ப்ரவுன் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் 7.25. கான்டோரிங்க்கு நம்ம மேபிலினோட வி ஃபேஸ் டுவோ ஸ்டிக்கோட கான்டோர் சைட் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டம், நீங்கள் அவ்வளோத்துக்கு டார்க்காக போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கழுத்துக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஏன்னாண்டா நான் ஃபவுண்டேஷனை சாதமாக லைட்டாக போட்டுட்டு அப்புறம் கொண்டோரால் எல்லாத்தையும் திருப்பி டார்க்காக காட்டுறது. உங்களுக்கு கொண்டோர் பாவிக்கிறது பெருசாக விருப்பம் இல்லைண்டா நீங்கள் ப்ளீஸ் உங்களோட கழுத்துக்கும் கைக்கும் லைக் அந்த மேட்சிங்காக ஒரு ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த லைட்டாக போட்டுட்டு அப்புறம் அப்படியே வித்தியாசம் தெரியும் கழுத்துக்கும் முகத்துக்கும், அப்படியே அறியண்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் திரிய போறீங்கண்டா திரியுங்கோ. ரைட். ஸோ இப்போ நான் எங்கே பாவிக்கிறது எனக்கு எங்கே ரவுண்டாக இருக்குதோ அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ண போறேன்னா ஃப்ரம் மேக் 109 ப்ரஷ். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு, ஸோ என்ன ப்ரஷ்ல மிச்சம் இருக்குதோ அதை நான் இப்படி ஃப்ளாட்டாக செஞ்சுட்டு அந்த ப்ரஷ்ஷை மூக்கில் சாதுவாக கண்ட்ரோல் பண்ண போகிறேன், ரெண்டு பக்கத்துலேயே. அப்போ அந்த கொஞ்சம் கூராக இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதுவும் கூட இஷ்டம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களா அந்த பேர். எனக்குண்டா அந்த கண்ட்ரோல் பண்ண பிற அட்லீஸ்ட் அந்த கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் அறத்துக்கு அந்த வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்குது. அடுத்தது ப்ளஷ்ஷா. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது க்ரீம் ப்ளஷ்ஷா. நீங்கள் பவுடரும் யூஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு என்கிட்ட க்ரீம் ப்ளஷர் இல்லாததுனால பெனிஃபிட்டோட லிப் அண்ட் சீக் டென்ட் கோகோ டென்ட்டை நான் ஆஸ் அ லிக்விட் ப்ளஷர் சீக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்யறேன்னா நீங்கள் கையாலேயும் மிக்ஸ் பண்ணலாம். நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இலாமாஸ்கா ப்ரஷ் இருக்கு. இலாமாஸ்கா ப்ரஷ் நீங்கள் இலாமாஸ்கா வாங்கணும் இல்லை, எந்த ப்ரஷ் கொஞ்சம் இப்போ நீங்கள் நான் கொஞ்சோக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணேன். இது அவ்வளோத்துக்கு சாஃப்ட் இல்லை, இது கொஞ்சம் எனக்கு தமிழில் வருது இல்லை, டென்ஸ். ஸோ இட்ஸ் குவைட் அ திக் ப்ரஷ். பிகாஸ் சாஃப்டாக இருந்தா இது அந்த மிக்ஸ் பண்ணாத வடிவா பிளெண்ட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷா கலர் சரியான சாஃப்ட். இட்ஸ் நாட் லைக் அ ரியலி ஸ்ட்ராங் கலர். இட்ஸ் யோர் சாய்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ளஷஸ் தான் விருப்பம், அந்த நல்ல தெரிகிற மாதிரி தான் விருப்பம்ட்டா அதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் லாஸ்ட் 3-4 வருஷமாக தான் ப்ளஷரே பாவிக்கிறேன். அதுக்கு முதல்ல எனக்கு ப்ளஷர் போடுறதே விருப்பம் இல்லை. எனக்கு அதை போட்டு அந்த ஏதோ இன்னும் சொக்கு பெருசாக காட்டுற மாதிரி இருக்கிறது. இப்போதான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்சுவலி கலரை பொறுத்து. ஸோ நான் பாவிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதுவா கொஞ்சம் பளபளப்பா இருக்குது. நீங்கள் ஐப்ராஸ் பென்சிலை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் கண் மேக்கப்பை போட்டுட்டு ஐப்ராஸை செய்யலாம். எனக்கு ஐப்ராஸ் முதல் செய்யறது தான் விருப்பம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் Anastasia Beverly Hills Brows. இது நீங்கள் கண்ணா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எனிவே, ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் மினிசாவோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா ஷேப். இப்போ ஃபில் இன் பண்றதை விட முதல் ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டு தெரியுதா அந்த கேப் எல்லாம் என்ன தெரியுது. ஸோ அதை நான் இன்னும் ஃபில் இன் பண்ணல. முதல் ஷேப்பை மட்டும்தான் கிரியேட் பண்றேன். தயவு செய்து ஆக கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. என்ன நடக்கும்னா நீங்க ஆக அந்த லைனை வந்து ஆக கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா மூக்கை இங்க வந்து பெருசா காட்டும். ஸோ நீங்க வந்து அந்த எங்க மூக்கு அதுல ஃபினிஷ் பண்ணுதோ எங்க ஸ்டாப் பண்ணதோ அங்கதான் உங்களோட ஐப்ரோஸ் ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணணும். ஸோ இனி என்ன செய்ய போறோம்னா எல்லாத்தையும் ஃபில் இன் பண்ண போறோம். ரைட். ஸோ இனி கண்ணுக்கு பென்சில். ஸோ நான் யூஸ் பண்ண போற பென்சில் வந்து மேக்ல ஒரு பென்சில். இந்த பென்சிலுக்கு பேர் ஃபீலைன். ஓகே, இட்ஸ் a கோல் பென்சில். ஸோ காஜலுக்கு நான் லோட்டஸோட கோல் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லா உள்ளுக்குள்ள முதல் நல்ல ஜெனரஸா கீறிட்டு ஓகே இனி கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்பதான் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் மேலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எனக்கு இந்த பென்சில் இருக்கு. இது வந்து ஃப்ரம் நாஸ். இதுக்கு பேர் Velvet Shadow Stick. ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் Velvet Shadow Stick. கலர் வந்து டார்க் ஏஞ்சல். ஸோ இந்த கலரை நான் என்ன செய்ய போறேன்னா தெரியுதா அப்படியே டார்க் ப்ரௌனா இருக்கு. ஸோ கண்ணுக்கு நான் பாடி ஷாப்போட டார்க் ப்ரௌன் சாஃப்ட் ஜெல் லைனர் யூஸ் பண்ண போறேன். ஃபுல்லா மேலேயும் கீழேயும் கீற போறேன். ஸோ இதை நான் முதல் பயப்படாதீங்க. ஓகே, பயப்படாதீங்க. முதல் ஒருக்கா அப்படி கீறிட்டு ஆக நீட்டா கூட இருக்க தேவையில்ல. சாதவா ஐனோ பே மாதிரி இருக்குது. ஸோ இனி நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ரவுண்டான ப்ரஷ் எடுத்துட்டு இப்போ நான் என்ன ஒரு ப்ரஷ், இது வந்து மோஃபி ப்ரஷ். ஓகே, நல்ல தெரியுது அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு. இதால் இனி ஒருக்கா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங்க்கு நான் மினிசோட ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காயறதுக்கு முதல் டூ லாங்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது நான் செய்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக வராட்டிக்கு நீங்கள் முதல் ஒரு கண்ணை முடிச்சுட்டு மற்ற கண்ணை செய்யுங்க. ஓகே, ஸோ ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டேன். என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துட்டு மோஃபி ப்ரஷ் மெட்ரோபோலிஸ் palette from Natasha Denona இருக்கணும்னு இல்லை. லைக் நீங்கள் இதில் வந்து என்ன நல்ல பேலட்டில் வந்து ஒரு நல்ல ப்ரௌன் வர மாதிரி. ஸோ இதில் இந்த ப்ரௌனை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரௌனுக்கு பேர் ஆன்டீக். ஸோ ப்ளீஸ் கருப்பு அப்படிலாம் எடுத்துடாதீங்க. ஒரு நல்ல ப்ரௌன் எடுத்துட்டு இனி அதை நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஐஷேடோக்கு நான் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பேலட்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு மினிசோட ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இனி வந்து மஸ்காரா. நான் யூஸ் பண்ண போகிற மஸ்காரா வந்து ஃப்ரம் Too Faced. நான் மேபிலினோட டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நல்ல ஜென்ரஸாக மஸ்காரா ஃபுல்லி அள்ளி 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 போகணும். ஓகே, இவ்வளோ தான் கண் மேக்கப்புக்கு. நீங்கள் ஃபேக் lashes பாதிக்க போகிறீங்கன்னா பாதிக்கலாம். பட் I just thought I'll create a very quick smoky eye with very minimal products. ஸோ ஆஸ் அ லாஸ்ட் ஸ்டெப் நான் டெபோரா மிலானோட ஒரு சாஃப்ட் பிங்க் கலர் லிப் லைனர் அண்ட் தென் நைக்கா சோமேட் கலெக்ஷனோட மோனாலிசா லிப் ஷேடை யூஸ் பண்ணி இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி, இது என் அம்மா பார்த்துருந்தா இப்போ சொல்லியிருப்பா இது அவிஞ்சு போன வாய் மாதிரி இருக்குதுண்டு. அதனால ஒரு கொஞ்சம் சாதவான ஒரு டார்க்கான லிப் லைனர் யூஸ் பண்றேன். இதுக்கு பேர் ஹைப். நன்றி, வணக்கம். That's it for this video guys. It was so much fun shooting this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க for more videos related to beauty, travel, fashion and lifestyle. I shall see you all in my next video. Bye guys.